மட்டும் உள்ள வச்சு ஏன் மட்டும் உள்ள வச்சு இன்னையா வயல் கோல்மா நடக்குது. நீ சொன்னது நான் திருப்பி சொல்ல, நான் சொன்னதை திருப்பி சொல்ல. போது வரும் போறீங்களே, என்ன போகுதுன்னு கேட்டேன். என்னது போகுது? உங்களோட தாங்குங்க. அது என்னது? அது என்னது? ஐயா உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். என்னது போச்சு? என்ன போச்சு? சொந்தமானது. சொல்றதுக்குள்ளே 15 சொந்தமானது. எங்க இருக்குமானு யாரு சொன்ன? நான் தான் சொல்றேன். மானா இருக்கு. மான் இல்ல. வாயா குட்டிச்சி மேல சத்தியம் பண்ண. மான் குட்டி. பொய்யோ. நாடு அடிக்கிறவாரு. மானம் தேடி வந்த. நீ யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் யாருன்னு உங்களுக்கு கூட தெரியும். நம்ம 2 பேரும் மொட்டை பொம்பளை பொறிக்கிறது எல்லாம் பொம்பளை பொறிக்கியா? அப்புறம் நான் மானை தெரியுதா? அதெல்லாம் வந்து எல்லாரும் பொம்பளை பார்த்துதான் இருந்தா பொம்பளை. ஏன் நான் வேணா வரல, நீயே பாத்துக்கவே. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. உனக்கு கொடுத்தது நீ பாத்துக்க, எனக்கு கொடுத்து நான் பார்க்க வர்றது இல்லையா? உனக்காண்டிதான் நான் காத்திருந்தேன் தெரியுமா? என்ன ஒண்ணு? என் தங்கச்சியை நீ தள்ளிக்கிட்டு போனதானே நான் அந்த பள்ளியை தள்ளிட்டு போக முடியும். எப்படா அண்ணன் காலியா? வெயிட்டிங் லிஸ்ட். அண்ணன் எப்படா காலியாவேன், தின்ன எப்படா நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி? தங்கச்சி எப்படா அவன் கூட்டி போவேன், நம்ம இந்த பிள்ளைய கூட்டி போலான்னு இருக்கிய. ஆனா ஒரு விஷயம், என் தங்கச்சியை உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் பேசிக்கிறோம் மாப்பிள்ள. அதான் பேசி முடிச்சுக்கிடுவான். ஏதாவது நல்ல விஷயத்த பேசிக்கிறோம். போத எங்க அப்பன் பேரு நம்பிராஜன் அப்படின்னு இந்த பிரபலம் இந்த கிராம மக்கள் கூட எங்க அப்பனை கூப்பிடாரு. ஆனா எங்க அப்பன் நம்பிராஜன் கிடையாது, நம்பி தலைவன். ஒரு 7 பீத்த குடிசைக்கு தலைவன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி விழுந்துச்சு வரும் ஒரு குச்சு திடீர்னு. அந்த குச்சு பார்த்துட்டு எடுத்து செலுத்தி கட்டத்துக்கு பக்கத்தை வயலுங்க. நாங்கள் போகாத பேந்தில்ல, போகாத வட்டி கடை இல்லை, ஒருத்த கூட காசு தரல. ஆனா என் தங்கச்சி நீ கட்டிக்கிட்டு போகும்போது சும்மா தான் கட்டிக்கிட்டு கட்டின புடவையோட. அப்படி சொல்லி எப்படி 15 நாங்க விடுவேன், 5 நாங்க விடுவேன், 10 நாங்க விடுவேன் அப்படி வாய கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கோம். அங்க போய் கப்புசு கழுவுறோமா, ஒட்டகம் வைக்கிறோமா, இல்ல ஆடு மாடு கழுவுறோமா, இல்ல அடுத்த உண்டிய பூச்சி கழுவுறோமா. 7 பேரும் நாங்க பாஸ்போர்ட் எடுத்து சம்பாதிச்சு பின்னாடி உனக்கு நாங்க நல்லா செய்யணும். எங்களுக்கு நீ பின்னாடி செய்ய வேணாம். அதுக்கப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இவ்வளவு வேதனை படவா வேணாம். ஏவளை கூட கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி உங்க தங்கச்சி நீங்க என்ன கட்டின படம் தான் நீங்க அது கூட சும்மா அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓ ஊர் பேப்பரா நீ எவ்வளவு அனுப்ப அம்மளை குட்டி அனுப்பிருக்கீங்க. ஆமா இருக்கட்டும் போறீங்க. சரி மாப்பிள்ள, இந்த 2 உங்களை பிள்ளை சரி நான் மானம் தேடி வந்தேன்னே சொல்றேன். நீ வந்து உன்னைய பார்க்க வந்து காட்டி கொடுத்துருக்க கூடாது. நீ போகுது வாருங்க போ. சரி எந்த பிள்ளை வருதோ முடிச்சா வர்றதை பார்த்துக்கிறோம். விடுதாக்க என்ன விஷயம் அமைக்க முடியாது சொல்றேன். என்ன தேடி வந்திருக்கிறார்.
யார் வந்து தெரியுங்களா? வள்ளியா? 5 வயதில் அறியாத பருவத்தில் பிஞ்சில் விட்டுட்டு போனவாரு. அது முதல் இன்னும் பிஞ்சாவே கிடக்கு. இன்னும் முத்தலையா? சரி, என் தங்கச்சி கூப்பிடுங்க. தங்கச்சி வா, இன்னும் ஏறுது ஒடியா. போடா. அந்த புள்ளைய பிடிச்சிட்டு ஆனாலும் சரிங்களா, இது பிடிச்சிட்டு யாரு? என்னாச்சு? என்ன பண்ண? என்னனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஆர்வத்துக்கு அளவில்லாம போச்சு. என்ன விஷயம்? தங்கச்சி என்ன? நம்ம இடத்துக்கு பஞ்சாயத்து கிளர்க்கா? எதுக்கு கிளர்க்கு வந்திருக்காரு? பஞ்சாயத்து பஞ்சாயத்து கிளர்க்கு இங்க வந்தாரு. வேறூருக்கு இங்க வேலை. இதை பிடிக்கனா அதுக்கு பேரை சொல்லு. ஏய், எதிரா வத்து மாடு, எருமாடு, எதிரா வத்து மாடு. ஏய், எதை சொல்றீங்க? வத்து மாடு என்னெல்லாம் உனக்கு பிரச்சனை? இப்ப எதை அதுக்கு பேரை சொல்ல. இப்படி இப்படி காட்டினா என்ன? உருண்டை பிடிக்க வந்திருக்காரா? என்ன குட்டி? பண்ணி குட்டியா? நாய்க்குட்டியா? வேற என்ன? மான்குட்டி இங்க எங்க இருக்கு? அவரையும் விட்டாரு. அவர் விட்டது நீ பாத்தியா? அப்ப நீ விடும்போது அவர் பார்த்தாரா? அப்புறம் என்ன? இப்ப நானும் பார்க்கல. நீ எதுக்கு வர? பாதுகாப்பு கொண்டு கூட்டு போறதா? பாலுக்கு பாதுகாப்பு இந்த பூனையா? பாத்திரத்தோட சாப்பிட்டு இந்த பூனை நெல்லிய பூதி பண்ணுமா? அப்படித்தான் இருக்கு நமக்கு. இனப்பட்டு மொழிப்பட்டு ஜாதிப்பட்டு சரியாசி கொண்டு அப்படி கருத்தாளி வருக வருக வருவரை மானுடைய தேர்வு என்ன சொன்னாலும் யாரும் வருங்க. இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் சொன்னீங்கன்னா, முடிந்தால் எங்களால் இயன்ற உதவிகளை கட்டுமுட்டா ஆக்கி விட்டுருவோம். நெலுவையும் பூதி பண்ணி விட்டுருவோம். சீக்கிரம் வாங்க, கிளம்புவோம். என்ன பண்ண? மூக்குல எல்லாம் காணும். நாய் நிக்கிடுச்சா? அப்பப்ப எனக்கு தியானம் வரும்போது நான் நித்திரைக்கு போயிட வேண்டாம் தங்கச்சி. தெரியும், பப்பரப்பான மல்லாக்க படுத்து கிடந்து அப்பயே தெரியும். போகும்போது சில சமயம் குப்பரக்க படிக்க ஆரம்பிச்சிருவேன். இங்க வந்துடாத. ஏதோ ஒரு ஆர்வத்துலதான் இருக்க நீ. சரிதான், வாங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க, முடிந்த உதவி செய்கிறோம். எப்படா நேரம் கிடைக்கும் பார்த்துருங்க. சமயம் கிடைக்கல தெரியும். சரி, நல்ல விஷயம் பண்ணீங்க. அந்த வரைக்கும் சந்தோஷம்.
மக்களை கால பிஸ்கிற சொல்லுவீங்களா? பண்டார வரவேற்கு மண்டமிழ்நாட்டிலே வரவே கொண்டான வரவேற்பு ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து நபிசி உப்பில்லாத கூழ்வாத்தால் ஒன்பதே மிருதமாக பழமோடு பால் அன்னம் கலந்து முகம் கெடுத்து டுபாராயினும் கப்பிய பசியோடு கடப்பசியாகும் தானே என்று சொல்லுவார்கள். இது போல மப்பக்குறை மனித முகந்திரத்தை நோக்கக்குறையும் இருந்து என்ற வள்ளுவ பெருந்து என் வாக்குக்கு இலக்கணம் வகுத்தது போல அகமகிழ்ந்தேன். காரணம், நான் யார் எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரங்கள் எதுவும் தெரியாது இருந்தாலும் இனத்தவன் என்ற எண்ணத்தை கருத்திலே கொண்டு வருக வருவதை வருகை என இன்முகத்தோடு வரவேற்ற தாங்கள் எல்லாமல்ல இறைவன் அருள் பெற்று வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று இதே புறக வாழ்த்தி இறைவனை வேண்டி நான் யார் எங்கிருந்து வருகிறேன் இதற்காக வந்தேன் என்ற விவரத்தை எடுத்து சுருக்கமாக எடுத்துக் கொள்கிறேன். பேர கந்தவிடன் தந்தை பேர சேவடன் தாயின் பேர சிவகாமி நாம் கருகமாமலைக்கு சென்ற காரணம் இன்று அதிகாலை எழுந்து காலை பணியில் படித்து தாயினுடைய பாதம் அணிந்து புலத்தொழிலான வேட்டையாடுவதற்காக புறப்பட்டேன். வேட்டையாடு வரும் வேலையிலே வேலிமலை சாலையிலே அழகான மாட்டு ஒன்றை கண்டேன். ஆமா, ஒருவட தண்ணி மண்டையை கொடுத்திருக்க முன்னாடி குட்டி நிலையிலே மயங்கி அதன் காரணமாக அடித்து பிடிக்க முயற்சி செய்யாமல் கையால் பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து குட்டி என்னை கண்டு உங்களது திணைப்புணத்திலே விலகிவிட்டது. இடத்திற்கு தலை வேண்ட முறையில் உங்கள் சம்மதம் பெற்று நான் எனக்கு சொந்தமான மண்குட்டியை பிடிக்க வேண்டும் என்றால் என் மானின் பெருமை உங்களுக்கு தெரிய வேண்டும், அதை தெரியப்படுத்துவது என் கடமை என்பதை கருத்திலே கொண்டு என் மனம் நிறைவேற இருக்கின்ற ஒரு மாடி தந்திட வேணும் அம்மா பள்ளியின் சம்மதம் தருவாயம்மா. இருக்கின்ற ஒரு நாளை தந்திட வேணும் அம்மா பள்ளியின் சம்மதம் தருவாயம்மா. விசாரிப்பது மெய் என்ற காரணத்திற்காக எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கு இணங்க உங்கள் சகோதரன் கேட்டேன், வரவில்லை என்று கூறிவிட்டார். தோழியிடம் கேட்டேன், பார்க்கவில்லை என்று கூறிவிட்டார். இடத்திற்கு தலையேற்ற முறையில் உங்கள் சம்மதம் பெற்று உங்களிடம் தீர விசாரிச்சு எனக்கு சொந்தமான மான்குட்டியை நான் பிடிக்க வேண்டும். அது எப்ப பிரம்ம முகூர்த்தத்தில் இன்னைக்கு பிடிச்சிடணும் பார்க்கிறேன்.
உங்கள் சம்மதம் எனக்கு எதுக்கு தேவைன்னா இடம் உங்களுக்கு சொந்தமானதும். ஆமா, பெத்த தகப்பஞ்ச பையில 10 ரூபா தேவைப்பட்டாலும் கேட்டு எடுக்கிறது தான் போகணும். அதனால இடத்திற்கு சொந்தக்காரர் என்ற முறையில உங்கள் சம்மதம் பற்றி எனக்கு சொந்தமான மானங்குட்டியை எப்படி ஆடியிலே பட்டம் பார்த்து தேடி விதைக்கும் என்பார்கள். பருவத்தை சரியான நேரத்திலே பயிர் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோல இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு சொந்தமான மான்குட்டியை பிடிக்க வேண்டும். ஏன்னா நல்லது எதையுமே நல்லதை எப்பப்ப செய்யணுமோ அப்பப்ப செஞ்சிடணும். இந்த நேரத்துல நல்லதை மட்டும் செய்யணும், நல்லதை மட்டும் நினைக்கணும், நல்லதை மட்டும் பார்க்கணும், நல்லதை மட்டும் கேட்கணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தை அப்படியே நடக்கும் பலிக்கும். அதனால இல்லை என்று சொல்றது பிரித்து அழகிய திருவாய் மலர்ந்து குட்டியை பிடிக்க சம்மதம்னு சொல்றோம். நல்ல விஷயம். குட்டியை பிடிக்க சம்மதம் அப்படின்னு நான் சொன்னா உடனே நீங்க குட்டியை பிடிச்சு போறான்னு பாக்குறீங்க. ஏன்னா இந்த இடத்துல மான்குட்டி வந்ததுதான் நான் சம்மதம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பிடிச்சு உங்க கையில கொடுத்து ஐயாவோட வாங்க, நீங்க தேடி வந்தது இங்க இடத்துக்கு ஓடி வந்தது இங்க தான் இருக்குன்னு பெருமையை தெரிவிப்பேன். ஏன்னா ஒரு மனிதன் கொடுப்பதால் பெருமையா வாங்குவதால் பெருமையா? கொடுத்து கொடுத்து சிறப்பு சேர்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இருந்தால் கொடுத்து சிறப்பு சேர்த்தவனா வாரி வாரி கொடுத்து வல்ல என்று பெயர் பெற்றான் ஒருவர், கருணாகப்பட்டவன். எத்தனையோ பேர் இருக்காங்க. உயிரை கொடுத்தா ஒருத்தன், உடம்பை கொடுத்தா ஒருத்தன், உடம்பில் வரக்கூடிய ரத்த பத்திரமே சிவனுக்கு அர்ப்பணம் என்று ரத்தத்தை எல்லாம் எண்ணெயா ஊத்தி திரி போட்டு தீபம் எதிரும் ஒருத்தன். இப்படி எல்லாம் எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க. ரத்தத்தை தானே ஒரு கொடுத்த, ஆனா இந்த உடம்பு சிவனுக்கு அர்ப்பணம் என்று உடம்பையே தெரியாமப்பட்ட தீபம் ஏற்றுறான் இன்னொருவர். இப்படி எத்தனை பேர் கொடுக்குறாங்க. உயிரோடு இருக்கும்போது கொடுப்பது பெரிய விஷயம் இல்ல. ஆனா செத்தும் கொடுத்தா சீதாகாதி என்று சொல்லக்கூடிய இறந்த பிறகு கூட தனக்காக புலவராகப்பட்டவர் ஒரு புலமையான ஒரு கவியை பாடுறாருக்காக இந்த விரலாகப்படுறது ஆடிட்டே இருந்துச்சான். இறந்து போறவருடைய விரல் விரலில் இருந்த மோதிரத்தை அவனுக்கு பரிசாக கொடுங்கன்னு சொல்ற மாதிரி இருந்து எடுத்து கொடுத்தார்கள், சிறப்பு சேர்த்தார்கள். அதுபோல ஒரு மனிதன் கொடுக்கும் பொழுது அவன் கரங்கள் மேலே இருக்கும், வாங்கும் பொழுது கரங்கள் கீழே இருக்கும். அப்போ இந்த இடத்துல மான்குட்டி இருந்து உங்களுக்கு பிடித்து கொடுத்து நீங்க எங்களை பெருமையா நாட்டுக்குள்ள போனோம் மான்குட்டி பிடிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற பெருமையான வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். இல்லாத இடத்துல தேடி எந்த பிரயோஜனம் இல்ல, வச்சவன் தான் கிடைக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கும். ஒரு பொருள் ஒரு இடத்துல தொலைச்சோம்னா அந்த இடத்துல தேடினால்தான் கிடைக்கும். போட்டது ஒரு இடம், தேடுறது ஒரு இடம், கண்டிப்பா கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால நீங்க வித்தியாசமானவர்னு தெரியும். எதுல தெரியுமா? ஏன்னா கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் கீரை விசாரிக்கிறது மெய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கண்ணால் காண்பது மெய், காதால் கேட்பது மெய், தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு எதிர்ப்பாளமா சொல்லிட்டு இல்ல விஷயம் தான். இருந்தால் இந்த இடத்துல நீங்க தெரியும் இந்த மான்குட்டி இல்லாத பட்சத்திலே மனமானே என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே கிளம்புற வழியா பாருங்க. கிளம்புக்கு முன்னாடி எங்க வேலையை கெடுக்காம
என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்களே? நம்ம பெரிய மண்டபப்படி விளாடுறீங்க. ஆமா, உள்ள உட்காந்து கீழே ஒரு 2 பேர் மேல உட்காந்து வர்ற பறைய பறை வட்டிக்கிட்டு இந்த வேலை. என்னது? ஆமா, செய்கிற வேலையில சிறப்பு இருக்கணும். சரிங்களா? பறவை விளையாட்டுல நாங்க சும்மா கிடக்குறோம். உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு எங்களை கெடுக்க வரீங்க? நீங்க யாரை கெடுக்க வந்தானே? எங்க வேலையா இப்படித்தான் ஊர்ல சொல்றீங்களா? வேலையாங்க உங்க நாங்க கெடுத்தோமா? உங்க வேலையை நாங்க கெடுத்தோமா? எங்க வேலையை இருக்கு நீங்க கெடுக்கிறீங்க? உங்களுக்கு வித்தியாசமான ஒரு தன்னை வச்சுங்களா? ஆமா. ஏன் அப்படிங்க? இல்ல நீங்க சொன்னீங்களே, கண்ணால் காண்பது மெய், காதால் கேட்பது மெய், தீரவ சிறப்பு மெய். மெய் மெய் நீங்க மெய் என்றால் உடம்பு என்ற பொருள். அவனுக்கு எந்த மெய்ய சொன்னீங்க? சரியா தானே சொல்லியிருக்கேன். என்ன சொன்னீங்க? மெய்ங்கிறது உண்மை என்று போகப்படும். எதை சொல்றீங்க நீங்க? கண்ணால பார்ப்பது உண்மைன்னு சொல்லுங்க. ஏன் மெய்ன்றது சரி, மெய்னா உடலுக்கு மெயின் அர்த்தம். மெய் தானே. கண்ணாலை பார்ப்பது உண்மைக்கு மெய் என்ற பொருள் உண்டு. நல்ல உண்மை. ஆமா, என்ன உண்மைங்கிறீங்க? கண்ணால பார்க்கறபடி பொய்யா போகுது. எல்லா விஷயத்தையும் கண்ணால பார்த்தா பொய்யா போகாதா? என்சான் உடம்புக்கு சிரச பிரதானம், சிரசுக்கு கண்கள் பிரதானம். தன்னோட வேலை அது நல்ல விஷயங்களை பார்ப்பது, நல்லது மட்டும் பார்க்குது. கண்டது கடையிலெல்லாம் பார்த்துட்டு தான் தெரியுது. இந்த காதோட வேலை, காதோட வேலை நல்ல விதை எல்லாத்தையும் தான் கேட்குது. எல்லாத்தையும் நல்லது ஏன் சொல்லுது? நல்லது கெட்டது அம்பட்டையும் கேட்குது காது. எல்லா விஷயத்தையும் கேட்கணும். ஆமா, அதோட வேலை அதுதான். ஆமா, நம்மளோட வேலை தெரியுமா? அதுல நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதை ஒதுக்கி வச்சிடணும். அதுக்காக சிந்திக்கிற தன்மை இருக்கு. இந்த விஷயம் கேட்டீங்கன்னா, என்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம், சிரசுக்கு கண்கள் பிரதானம். கண்கள் பார்க்கும் பார்வை எப்படி அம்மா பொய்யா போகும்? எங்க கண்கள் பார்க்கும் பார்வை பொய்யாகாது, ஆனா சில விஷயங்கள் பொய்யா போகும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். இப்ப நீங்க நான் நின்று பேசிட்டு இருக்கோம், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? சரிங்க, மான்குட்டி தேடிருக்கீங்க, இந்த பிள்ளை காட்டுக்கு காவலுக்கு வந்திருக்கு, அப்ப இவர் வந்து மான்குட்டியை விசாரிச்சுட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஆனா 8 தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? யாருமே இதெல்லாம் காட்டுக்குள்ள இந்த பிள்ளை நிக்குது, இந்த ஆம்பளை பிள்ளைங்க வந்து அந்த பிள்ளைங்க ஏதோ பிரச்சனை பண்றாரு போல இருக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சரி விடுங்க, கண்ணால் காண்பது தவறா போக வாய்ப்பு இருக்கு, காதால் கேட்பது பொய் அப்படின்னு. ஏன் தெரியுமா? இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க மான்குட்டி கேக்குறீங்க, நான் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றேன், காதுல விழும். தூரத்துல இருந்து கேட்கிறவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு அப்ப இந்த மனிதன் காதுல விழலன்னு வச்சுக்கலேன், இந்த சத்த காதுல விழல, அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் போல இருக்கு. அப்ப இந்த ஆண்மகனா மட்டும் பெண் பிள்ளைக்கு ஏதோ அம்பலத்துக்கிட்டு இருக்காரு, சண்டை போடுறாரு அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு தோணும். அப்ப கண்ணால் காண்பது பொய்யா, காதல கேட்பது பொய்யா, ரெண்டுமே பொய் தானே. எப்படி மெய்ன்னு சொல்லுவீங்க நீங்க? இப்ப கண்ணால நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, நான் உங்கள்கிட்ட மான தேடி வந்திருக்கேன். ஆமா, அண்ணன் 2 பேரும் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. ஆமா, அவரை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, பாக்குற உண்மையா பொய்யா? அது பாக்குறது உண்மைதான். எதுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்க எங்க நம்மள பாக்குற உண்மையா பொய்யா? அது உண்மைதான். 6 மணிக்கு மேல நீ நான் புதுக்கோட்டை போயிடுவோம், அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப எப்படி அவங்க வந்து காலையில பஸ் அங்கேயே பார்க்க போறாங்க? அது அடுத்த கட்ட நடவடிக்கை. பார்ப்பது உண்மையா? பார்ப்பது உண்மை, உண்மைதானே. பக்கத்துல இருந்து பார்த்தாதான் உண்மையாகும், எட்டத்துல இருந்து பார்த்தா அது பொய்யா தானே போகும். பார்வை எந்த தூரத்துக்கு தெரியுது அது வரைக்கும் பார்ப்பது என்பது உண்மை. அது சரி. பார்வை மாறி போறது அடுத்த நாளைக்கு 6 மணிக்கு அவரை போயிடுவாரு, நம்ம போயிடும், நம்ம முடிச்சுட்டு அடுத்த 2 பேரும் இருக்க மாட்டோம். 2 பேருமே பண்ட பார்த்து பொய்யா போயிருப்பாது. அது இப்ப பார்ப்பது உண்மை, பார்ப்பது பொய் இல்ல. சரி, கேட்கிறது மெய். நீங்க பொய்ன்னு சொல்லக்கூடாது. இப்ப மாப்பிள்ள மணிகண்ட பிரபு இருக்காரு. சரி, இந்த பாக்குற ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? அவர் பாடுன பாட்டை போடாத கேட்பாங்க. கேட்டு இந்த பெட்டிக்கார் பையன் எவ்வளவு ஒரு அழகா பாடுறாரு. ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப பாடிட்டு 6 மணிக்கு மேல ஒரு பெட்டி தூக்கிட்டு பாருங்க அவரு போயிட்டாரு. அவர் பாடின வாட்டு சத்தமும் அவங்க வாழ்த்துற வாழ்த்தும் அது உண்மையாவும் இன்னைக்கு நினைச்சிட்டு நிக்கி. ஆமா, இப்ப காதால கேட்டது எப்படி பொய்யா போகும்? சில விஷயங்கள் பொய்யா போகும், சில விஷயங்கள் மெய்யா போகும். காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. என்ன, ஒருத்தரோட தன்மையும் ஒருத்தரோடது. கண்ணு வந்து மஞ்சளா பார்வைப்பட்டா மஞ்சள் கலர் தெரியும். இப்ப ஆமா, நீல கலர் கண்ணாடியை போட்டு எதை பார்த்தாலுமே நீல கலராகவே தெரியும். அது போலதான் இப்ப சில விஷயங்கள் பொய்யா மாறும், சில விஷயங்கள் மெய்யா மாறும். பொய்யா மாறுவதற்கு மெய்யா மாறுவதற்கும் அவரவர் பார்வையை பொறுத்து தன்மை. அதுக்கு உண்மைதானே. பொய்யும் இருக்கு மெய்யும் இருக்கு இல்லையா? சரி சரி. இப்ப நேரம் காவல் பார்த்துட்டு இந்த வாழாடி குட்டி வரல, மான்குட்டி இல்ல இல்லேன்னு சொல்ல. சரி, மாப்பிள்ள மணி வேடுவரே இருக்குங்க, இருக்குங்க இருக்குங்க. நாங்க வந்து உங்களை யாருமே தெரியாத உடனே இருக்குங்க இருக்குங்க நீங்க இருக்கு. ஆமா, அப்படி சொன்னீங்கன்னா கேட்கறதுக்கு எவ்வளவு காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அதை விட்டுட்டு இவ்வளவு எவ்வளவு பேசுறேன் நீங்க. சரி, நம்ம சொந்தக்காரர் வந்திருக்கானே. சொந்தக்காரரா? நீங்க எனக்கு மாமனா மச்சானா அண்ணனா தம்பி யாருங்க நீங்க சொந்தக்காரர் சொல்றீங்க? நீ வேடுவ குளத்துல பிறந்திருக்க. ஏமா 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 ஏமா
இருந்த 4-5 பேர் நீங்க கிளம்பிட்டீங்க. இப்ப நாங்க மட்டும்தான் கிளம்பாம பிசாசு மாதிரி கத்திட்டு கிடக்குறோம். எங்க தலையிடுது. இந்த 4 பேர் இருக்காங்க, எங்கன்னா அங்க ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க. ஆமா சரி சொல்லுங்க. உள்ள நல்லது செய்யணும். அதை காட்டுல உள்ள அம்மா பொம்பளை பிள்ளைங்க எதுக்கு இருந்தாலும் எனக்கு வந்து வார்த்தைகள் வரும். சரியா? ஆனா நீங்க எல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஆத்தா இருக்கால, ஆத்தா பாத்துட்டு இருக்காங்க, அவரும் பொம்பளை பிள்ளை தானே. சரி நீங்க பேசுங்க. அதனால